ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சிக்னல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே டெலிகிராம், வாட்ஸ்அப் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் நம்மளால சாட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சிக்னல் சொல்லிட்டு ஆப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் நம்ம என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எப்படி நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பட்டன் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஐகான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி யாருக்கெல்லாம் நீங்கள் மெசேஜ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த சிக்னல் ஆப் வச்சிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா காட்டும். வச்சிடாதவங்களுக்கு இன்வைட் டு சிக்னல் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து வச்சிடாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணலாம். இவங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு அவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி சாட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு வாட்ஸ்அப்பில் மேலே ப்ரொஃபைல் இருக்கும், அதாவது நமக்கு டிபி வைப்போம். நெக்ஸ்ட் நம்ம அபவுட் வைப்போம், யூசர் நேம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ஃபீச்சர் இருக்குது, நம்ம பேர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிபி செட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் செட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் அது ஒரு வாட்ஸ்அப் மூலிமா யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா லிங்க் டிவைஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் அக்கௌண்ட் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணி எந்த டிவைஸில் உங்களுக்கு வேணுமோ பார்த்தீங்கன்னா எந்த டிவைஸ் உங்களுக்கு வேணுமோ QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணி லைட் தீமா இல்லை டார்க் தீமா சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வேணா டார்க் தீம் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். லைட் தீம் செட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கலர்லாம் இருக்கும், அதாவது ப்ளூ கலர் இருக்கும், ஒன்று பிளாக் கலரில் இருக்கும், அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்டில் வால்பேப்பர் தான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலோட லோகோ தான் பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம மெசேஜோட ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணலாம். நார்மலாக ஸ்மாலாக எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு சொல்லியிருக்கு, நான் ஸ்மால் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா சேட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அது நம்ம என்னென்ன வாட்ஸ்அப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது சிஸ்டம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜஸை நீங்கள் அதாவது இந்த சிக்னல் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் சிஸ்டம் ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணி சிஸ்டம் யூஸ் இமேஜ் பார்த்தீங்கன்னா எமோஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்டர் கீ சென்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணி என்டர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதே கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். என்டர்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு லைன் முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா என்டர் கீ கொடுத்தா நம்ம ஜம்ப் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நம்ம அதே கொடுத்து நம்ம மெசேஜ் டைப் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளால் சென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் பேக்கப் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இருக்குது, அதே ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. சாட் பேக்கப் டிசேபிள்னு சொல்ல ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணி டர்ன் ஆன் கொடுத்துட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூகுள் டிரைவ் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் கேட்கும், அதை நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேக்கப் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கு எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் பார்த்தீங்கன்னா செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எல்இடி கலர் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் செட் பண்ண முடியும். நோட்டிஃபை வென் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கான்டாக்ட் ஜாயின் சிக்னல் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். யாராவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா இப்போ டெலிகிராமில் நமக்கு ஜாயின் சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதே மாதிரி நமக்கு சிக்னல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் கீழே எங்கள் ப்ரைவசின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு சிக்னல் ஆப்க்கு நம்மளால் ஸ்க்ரீன் லாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஸ்க்ரீன் செக்யூரிட்டி சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஆப் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் சரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் சரி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கீழே வந்து இன்காகினேட்டோ கீபோர்டு சொல்ல ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் கீபோர்டில் என்னென்ன டைப் பண்ணி மற்றவங்க மெசேஜ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து கீபோர்டில் ஸ்டோர் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் நம்ம வேறு ஒருத்தவங்க நமக்கு அதே மெசேஜ் அனுப்பும்போது ஹாய்னு அனுப்பி பக்கத்தில் நான் ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்ன மெசேஜ் நம்ம அனுப்பிடுவோம்ல அதான் லைனாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம டைப் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணி அனுப்புவோம், அந்த மாதிரி நமக்கு கீபோர்டில் சேவ் ஆகாமல் இருக்கும். இது வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே வந்து டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் சொல்லி ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது என்னென்ன வீடியோலாம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேணால் காலி ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வென் யூசிங் வைஃபைன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதில் நீங்கள் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இது வந்து மொபைல் டேட்டா ஒன்லி சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சிக்னல் மூலிமா கால் பண்ணிங்கன்னா அப்போ வந்து அவங்க மொபைல் டேட்டா கம்மியாக தான் போகும். நெக்ஸ்ட்டு கேட்க இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், யாரெல்லாம் சிக்னல் ஆப் வச்சில்லையோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் மூலிமா பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணலாம் சிக்னல் ஆப்புக்கு. உங்களுக்கு நான் 3 ஆட் பண்ணிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தா நியூ குரூப்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவோம், அதே மாதிரி நம்மளால் இங்கே குரூப் தான் கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மார்க் ஆல் ரைட், இப்போ நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம மெசேஜ் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம உள்ளே ஒன்றா போய் பார்த்துட்டு வரணும். அப்படி இல்லாமல் எங்கே பார்த்தீங்கன்னா மார்க் ஆல் ரைட் சொல்ல ஆப்ஷன் இருக்குது, நம்ம கிளிக் பண்ணால் எல்லா மெசேஜும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அதே ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது, செட்டிங் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், நம்ம உள்ளே பார்த்தது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.